இன்னும் இவங்க ஒரே ஒரு டைம் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல எந்த மழையும் இருக்காது. ஏன்டா அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ நீங்களே பாருங்க. இன்னைக்கு வந்து மதுரைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த கள்ளி மந்திரத்துக்கிட்ட போகும்போது உண்மையிலே அதை பார்த்தோன்னே மனசுலாம் வலிக்குது. உண்மையிலே சொல்லண்டா நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. இவ்வளவு இயற்கை அரண் இந்த மலையை பாருங்க எப்படி இருக்கு, இவ்வளவு பெரிய மலை அதை அப்படியே இங்க பாருங்க வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல அந்த பேக்ட்ராப்ல பாத்தீங்கன்னா அந்த மலையில முக்காவாசி முடிச்சிட்டாங்க. நமக்குள்ள எவ்வளவு கோடி கொடுத்தாலும் உண்மையால அந்த மலையை உருவாக்க முடியுமா? என்ன அர்த்தத்துல மலையெல்லாம் வெட்டீங்க? எவ்வளவு வேணாலும் பாறையில கீழே பூமிக்கு கீழே தோண்டினா கூட பரவாயில்ல, அதை நாளைக்கு சரி பண்ணிடலாம். இப்படி ஒரு இயற்கை அரணை எத்தனாயிரம் கோடி கொடுத்தாலும் உருவாக்க முடியுமா? எத்தனை லட்சம் ஆண்டா இருக்க உருவாகி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? சத்தியமா சொல்றதா நீங்க உருப்படவே மாட்டீங்க. எவ்வளவு ஆதங்கத்தோட பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்களா? கன்னியாகுமரி சைடு முக்காவாசி மலையில வெட்டி எடுத்துட்டாங்க. தமிழ்நாடு பூரா மலையெல்லாம் சொரணிட்டு தான் இருக்காங்க. இது நீங்க சொல்ல முடியுமா? ஆளுங்கட்சிக்கு தெரியாது, அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட சொந்த இடத்துல இருந்து பட்டா லேண்ட்ல இருந்து ஒரு லோடு மண்ணு நீங்க ரோட்டுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டியோ பிடிச்சிருவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல பல லட்சக்கணக்கான டன் இது ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க.